கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருத்துவ ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது நெருக்கம் நீங்குவதாக. இந்த நெருக்கம் நீங்குவதாக அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு. அதாவது 2ஆவது பின்பாகத்தில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குதுன்னா, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான், நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். ஸோ நெருக்கம் யாருக்கு நீங்கும்? நீதிமானுக்கு தான் நீங்கும். இப்போது நான் யோசித்தேன், அப்போ நீதிமானாகணும் இல்லையா? நமக்கு நெருக்கம் நீங்கணும்னா நாம நீதிமானாகணும். அப்போ நீதிமான்னா யாரு? ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். நீதிமான்னா ஆண்டவருக்கு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இஸ் நாட் குட். நான் எவ்வளோ காரியத்தில் நான் கரெக்டாக இருக்கேன், நான் நீதியாக தான் இருக்கேன், நம்ம நீதியெல்லாம் சுத்த கந்த. ஆண்டவர் சொல்கிற நீதி நம்மள நீதிமான்னு ஆண்டவர் அழைக்கணும். அப்படின்னா அப்போ நீதிமான் யாரு? ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம் நீதிமான் யாரு அப்படின்னு சொல்லி. வேதத்தில் என்ன கொடுத்துருக்கு நமக்கு ஆதாரமெல்லாம் இந்த வேத வசனம் தான். இந்த வேத வசனம் என்ன சொல்லியிருக்கோம் அதுதான். யார் என்ன சொன்னாலும் தேவன் சொன்னது என்ன அதுதான். நம்மளோட ரைச்சஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்போ நம்ம இப்போ நீதிமான் யாருன்னு படிச்சுக்குவோமா? முதல்ல நீங்கள் எடுத்தீங்கன்னா வேதத்தின்படி நீதிமான் யாருன்னா எசேக்கியேல் 18:9. எசேக்கியேல் 18:9 எடுத்தீங்கன்னா நீதிமான் யாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகி அவனே நீதிமான். அப்போ நீதிமான் யாரு? அவனுக்கு 3 கண்டிஷன் இருக்கு. என்னென்ன கண்டிஷன் இருக்கு? கர்த்தருடைய கட்டளைப்படி நடக்கணும், அவருடைய நியாயங்களை கை கொள்ளணும், உண்மையா இருக்கணும். இந்த 3 குவாலிட்டிஸ், இந்த கேரக்டர்ஸ் இருந்தாதான் நாம் நீதிமான். நாம் நினைக்கிறதெல்லாம் நீதிமான் கிடையாது, இதுதான். சரி, இந்த ஆண்டவர் நமக்கு சொன்னார்ல யாரு நீதிமான்னு. அப்போ இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல, அப்போ எப்படி இருக்கணும்? அவர் அதே வசனம் முன்னால எப்பவுமே வசனத்தில் முன்னாலேயும் பின்னாலேயும் படிக்கும்போது தான் வில் கெட் த ஆன்சர். ஆல்வேஸ் நம்ம என்ன செய்வோம்னா ஒரு கண்டிஷன் இருக்கும், அதை விட்டுருவோம். ஆசீர்வாதம் இருக்கும், அதை மட்டும் பிடிச்சிக்குவோம். ஆபத்தில் நோக்கி கூப்பிடு அப்படி, ஆபத்தில் நோக்கி கூப்பிட்டேன் பதில் தரல அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னால் இருக்க வசனம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, நீ பொருத்தனைகளை ஸ்தோத்திரம் பண்ணி பொருத்தனைகளை செலுத்திட்டு ஆபத்தில் கூப்பிட்டு நான் செய்வேன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம அந்த கண்டிஷன்ஸை விட்டுருவோம். ஆனால் எப்போ என்ன பண்ணுவோம்? இதை தான் பிடிச்சிக்குவோம், ஆசீர்வாதத்தை தான் பிடிச்சிக்குவோம், அந்த என்ன கொடுத்துருக்காருன்னா பிடிச்சிக்குவோம். இப்போ நீதிமான்னு சொன்ன ஆண்டவர் 3 எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய கட்டளையில நடக்கணும், அவருடைய நியாயங்கள்ல கை கொள்ளணும், உண்மையா இருக்கணும். இந்த 3 கொண்டது என்ன அப்படின்னு இதே எசேக்கியேல் 18:8-9 தேவன் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. 7 சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒருவனையும் ஒடுக்காமலும் அப்படின்னு என்னது? யூ ஆர் குட் ஃபார் நத்திங். நீ ஒன்றுத்துக்காக ஆகாதவ, ஒன்றும் இல்லை, நீ முன்னால் வராத, நான் தான் செய்வேன், நீ அதிர்ஷ்டசாலி இல்லை, நீ போனால் நடக்காது அப்படின்னு மட்டும் தட்டிடுறது. மற்றவங்களை ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய சாதாரண, நம்ம நினச்சிக்கணும் பெரிய காரியம் செய்தால் தான் தப்புன்னு பாருங்க. மற்றவங்களை ஒடுக்குறது, நீ நல்லால, பார்க்கறதுக்கு நல்லால அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்கள ஒடுக்கிறது. ஒருவனையும் ஒடுக்காமலும். 2வது என்ன சொல்லி இருக்குது? கொள்ளையிடாமலும் இருக்கணும். கொள்ளையிடாமல்னா அவங்ககிட்ட இருக்கிறத பிடுங்கிக்கிறது, அவங்ககிட்ட இருக்கிறத வாங்கிக்கிறது. நீ சின்ன காரியம் கூட, ஒரு பலகாரம் கொடுத்தா கூட நல்லதை தெரிந்தெடுத்து கொள்ளுகிறது. இப்படி கொள்ளையடிச்சிருது. அவங்களுக்கு இருக்கிற காரியத்தை, அவங்க வீட்டில் இருக்கிற காரியத்தை, மற்றவங்களுக்கு இருக்கிற காரியத்தை நம்ம இச்சித்து எடுத்துக்கொள்வது அடுத்தது. 3வது என்ன சொல்லியிருக்குன்னா, கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்பி கொடுத்துடணும். நான் இது
அநேகமா நம்ம செய்ய இந்த பிஸ்னஸ்ல இருக்கிறவங்கலாம் அப்படி செய்வாங்க. அடமானத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வட்டி மேல வட்டி மேல வட்டி மேல போட்டு அந்த பொருளே அவங்க எடுக்க முடியாதபடி பண்ணிடுவாங்க. அந்த பிஸ்னஸ் மேனெல்லாம் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வந்து எப்படியாவது அவங்க பொருளை ரிட்டர்ன் பண்ண தான் பார்க்கணும். இல்லாமல் என்ன பண்ணுங்க, நிறைய பேர் இப்படி தான் வச்சேன் சிஸ்டர், அப்படியே மூழ்கி போயிடுச்சு சிஸ்டர், நாளைக்கு ஏலத்துக்கு போகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. நம்ம உண்மையான கிறிஸ்தவங்க, நம்ம ஒரு உண்மையாக பயந்து நம்மளுடைய பிஸ்னஸை செய்யணும். அப்போ என்ன சொல்லியிருக்கு, வடமான வச்சு உங்ககிட்ட ஏதாவது வாங்கினா எப்படியாவது அவங்களுக்கு அதை திரும்ப கொடுத்துடணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்கு, தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிடணும். நீ சாப்பிடும்போது உன்னிட்ட இருக்கிறத நீயே தன்னலமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும். பசித்தவனுக்கு பசியா இருக்கான், ரோட்ல அவனுக்கு சாப்பாடே இல்லை, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா நீ பாட்டுக்கு நல்லா போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட நல்லா சந்தோஷமா இல்லை. நீ அந்த ஏழைகளுக்கு செய்யணும். ஏழை சிறுமைப்பட்டவனுக்கு செய்யணும் தானே கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அப்ப நம்ம கடன் கொடுக்கணும்னா என்ன செய்யணும், ஆண்டவருக்கே கடன் கொடுக்கணும்னு நம்ம என்ன செய்யணும், ஏழைகளை நினைத்து பார்த்து நமக்கு இருக்கிறத பங்கிட்டு கொடுக்கணும். அதே பின்னாலே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, பசித்தவனுக்கு கொடுக்கணும். அடுத்தது வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். பெட்டி பெட்டியா அடுக்கி வச்சிருக்கோம், பீரோ பீரோவா அடுக்கி வச்சிருக்கோம், 2 பீரோ 3 பீரோ பத்த மாட்டேங்குது. ஆனா உடையே இல்லாம தெருவில் குளிருக்கும் பனிக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், எதை கொடுக்குறோம்? ஐயோ என்னதான் பழசானாலும் ஐயோ இது எனக்கு ரொம்ப பிரியமானது, இதுல சென்டிமெண்ட் இருக்கு, இது எனக்கு அவங்க வாங்கி கொடுத்தது, இதை கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த பழசை அடைச்சு 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 தான் வச்சுக்கோ. எத்தனையோ பெண்கள் அப்படித்தானே செய்யறோம். அப்படி செய்யாதீங்க. உங்க வஸ்திரங்களை கொடுங்க, வஸ்திரம் இல்லாதவனுக்கு கொடுங்க, புதுசா வாங்கி கொடுங்க. இதெல்லாம் தான் நீதிமானுடைய செயல், இதெல்லாம் நீதிமானுடைய செயல். அப்புறம் என்ன சொல்லிட்டு நம்ம வசனம், வட்டிக்கு கொடுக்க கூடாது, வட்டிக்கு கடன் கொடுக்கவே கூடாது. நான் 1000 ரூபாய் தரேன், 1500 ரூபாய தந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவனும் வட்டிக்கு கடன் கொடுக்க கூடாது. அப்பதான் அவன் வந்து நீதிமான் அழைக்கப்படுவான். அப்பதான் அந்த ரைச்சஸ்னஸ் தான் ஆண்டவர் பார்வையில ரைச்சஸ்னஸ், தெரியுதுங்களா? அடுத்தது பொலிசை வாங்கக்கூடாது. பொலிசைனா என்னன்னா லஞ்சம் வாங்குறது. இந்த வேலையை செய்தா லஞ்சம் வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கேட்டு திறக்கிறாங்க லஞ்சம் கேட்பான். உயர் அதிகாரி நம்ம எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லவே முடியாது, ஏன்னா மொத்த ஆபீஸும் வாங்கு. அப்படி வாங்காதீங்க. நீங்க உங்க ஆபீஸ்ல யூ செட் அன் எக்ஸாம்பிள். நீங்க நீதியா நடங்க. அவங்களுக்கு என்ன நியாயமா நம்ம செய்யணுமோ அதை எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யுங்க. கிளீனா பைபிள் சொல்லிட்டு ஒரு நீதிமான் அழைக்கப்படணும்னா அந்த நீதிமான் வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லணும், அநியாயத்துக்கு தன் கையை விலக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸுக்காக சப்போர்ட் பண்ணிடுவாங்க, சொந்த அம்மா அப்பாக்காக சப்போர்ட் பண்ணிடுவாங்க, சொந்த மகன் ஏன் பையனா செய்யவே மாட்டானே அவனை எப்படி நீங்க குற்றப்படுத்தீங்க, உங்க பிள்ளை தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு அநியாயம். நல்லா தெரியும் உங்க பிள்ளை நல்ல வாழு குறும்பு கண்டிப்பா செஞ்சிருப்பான்னு தெரியும், ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க, ஏன்னா அது உங்க பிள்ளை இல்லையா, அதனால அதுவும் தப்பு தாங்க. அதுவும் நீதிமானோட காரியம் அல்ல, அது நீதியான காரியம் அல்ல. அநியாயத்தைக்கு கை கொடுக்க கூடாது. அப்புறம் என்ன சொல்லிருக்கு, ஒலிசு வாங்காத, அநியாயத்துக்கு தன் கையை நீட்டாத, மனிதருக்குள்ள வழக்கை உண்மையா தீர்க்கணும். மனுஷன்ட்ட என்ன வழக்கு இருக்கோ நீ சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. நீ தெரிஞ்சு பார்த்துட்டு இருந்துட்டு இல்ல இல்ல எனக்கு தெரியாது அப்படி சொல்லாத, உண்மையா இரு. உண்மையா பொய் சொல்லாதா, இல்ல அவன் செய்ய மாட்டான், இல்ல சார் நான் பார்த்து அவன் தான் செஞ்சாலும் பொய் சொல்றது, பொய் சாட்சி சொல்றது, அப்படி செய்யாதீங்க. அது உங்களுக்கு நியாயமா தெரியல, ஐயோ பாவம் அவனை அடிச்சிருவாங்களே கொண்டுருவாங்களேன்னு நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படி நீங்க நியாயமா நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது நியாயமான காரியமே இல்லை, அது உண்மையான காரியமே இல்லை. அதனால நீங்க உண்மையா இருக்கணும். அப்ப நீதிமானோட கேரக்டர்ஸ் இதுலயே அவர் கொடுத்திருக்க கட்டளை நியாயம் உண்மை எல்லாம் வந்துடுது. பார்த்தீங்களா என்னெல்லாம் வந்தது, ஒருவன் ஒடுக்கக்கூடாது, ஒருவனை கொள்ளையிடக்கூடாது, தன் அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், வட்டிக்கு கொடுக்கக்கூடாது பணம், லஞ்சம் வாங்கக்கூடாது, அநியாயத்துக்கு தன் கையை விளக்கணும், மனிதருக்கு வழக்கை உண்மையாய் தீர்க்கணும். இதெல்லாம் தான் ஒரு நீதிமான்னு கூப்பிடுறதுக்கு தகுதியுள்ள கேரக்டர்ஸ்.
இதுல எது நெகட்டிவா செஞ்சீங்கனாலும் நீங்க நீதிமான். 1 2 இல்ல, அத்தனையும் இவ்வளவு செய்தாலும். அதனாலதான் அந்த 3 அடுத்த கடைசி 9th வேர்ட்ஸ்ல அந்த கிளியரா கொடுத்துட்டாரு. கர்த்தருடைய கட்டளை இது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீ செய்யணும்னு கட்டளை போட்டிருக்காரு. அதுபடி நடக்கணும். இதுதான் நியாயம், உண்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, இதை செய்யணும்னு சொல்லி நியாயத்தை சொல்லி இருக்கிறாரு. அதே போல வழக்குல உண்மையா இருக்கணும்னு சொல்ற இந்த இந்த மேற்கொள்ள முன்ன வசனங்கள் 7 8 இருக்கிற வசனங்களை நீங்க கை கொண்டா இந்த 3 காரியங்களும் உங்களிடத்துல இருக்கணும். அப்பதான் நீங்க நீதிமான். அப்பதான் நீங்க கூப்பிட்டா என்ன ஆகும்? நீதிமானுக்கு நெருக்கம் தானா நீங்கி போயிடும். நீயே கூட கேட்க வேண்டாம். மாதிரி இருக்கும், பயமா இருக்கும். ஐயோ ஏசப்பா, அவங்க நாளைக்கு வந்து என்ன கேள்வி கேட்பாங்களோன்னு பயமா இருக்கும். பாத்தீங்கன்னா நாளைக்கு அவங்க வரவே மாட்டாங்க. ஆண்டவரே அவங்கள இருந்துட்டு பேசுவாரு. ராத்திரி பேசுவாரோ, வேற காரியத்தின் மூலம் பேசுவாரோ. இதை நீ பயப்பட காரியம், உன்னை நெருக்கிற காரியம், எதுக்காவது நீ பயந்து நெருங்கி கொண்டு இருக்கிறியா? நீ இந்த விஷயங்களை உண்மையா இருந்தா தேவனே அதை நீக்கி போடுவார். அப்படிதான் வசனம் சொல்லுது. வசனம் என்ன சொல்லுது? நீதிமான் நெருக்கத்திலிருந்து நீங்குவான். அவன் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, அவன் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நீங்கி போயிடும். இன்னொன்னு என்ன தெரியுங்களா, ரொம்ப முக்கியம், நம்மள நீதிமான் ஆக்குறது. இப்ப இந்த காரியம் எல்லாம் நான் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் இட் இஸ் நாட் சோ ஈஸி டு ஃபாலோ. பெரிய பெரிய தப்புதங்கள் நம்ம செய்யப்படல, சின்ன சின்ன தப்புதங்கள். நாளையில அப்படி வெளியில போனாலே ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிடறோம் இல்லையா? அதனால நீதிமான ஆக்குறது நம்ம நீதிமான ஆகிய இயேசு தான். அதுக்கு நீங்க வசனம் கேட்குறீங்களா? நான் சொல்றேன், எடுத்துக்கோங்க. ரோமர் 3:25. ரோமர் 3:25. 3:25 என்ன சொல்லியிருக்குதுன்னு படிச்சீங்கன்னா தெரியும். தேவன் பொறுமையா இருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தம் கொத்தபடியா தன்னை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் உள்ளகமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறார். எப்பங்க ஆக்குறாரு? இயேசுவின் மேல விசுவாசம் இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் மேல நீங்க விசுவாசம் வைக்கும்போது இயேசு சுவாமி என்ன பண்றாரு? உங்களை நீதிமான் ஆக்குறாரு. இப்படி போகாத, இது தப்பு, உன் மனசுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கிடுவாரு, நீ செய்யாதபடி தடை பண்ணிடுவாரு. ஸோ உன்னை நீதிமான் ஆக்குறவராரு, நீதிமானா இருக்கிற இயேசு கிறிஸ்து உன்னை நீதிமான் ஆக்குறாரு. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ரோமர் 5:8 வசனம். ரோமர் 5:8-9 வாசிச்சிங்கன்னா அதுல என்ன இருக்குன்னா, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன? இயேசு விசுவாசிக்கணும். அடுத்தது என்ன? நம்ம இயேசு ரத்தத்தினால நீதிமான் ஆகணும். நமக்காக, நம்ம பாவியா இருக்கும்போதே நமக்காக சிலுவையில மாண்ட இயேசு கிறிஸ்து, நமக்காக அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், நம்ம நெருக்கத்தை எல்லாம் அவரு எடுத்துக்கொண்டாரு. அதனால அவருடைய ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம நீதிமான்களாக்கப்படுறோம். சோ முதல்ல எதனால நீதிமானாக்கப்படுறோம்? இயேசுவை விசுவாசிப்பதனால. ரெண்டாவது எதனால நீதிமான்களாக்கப்படுறோம்? இயேசுவின் ரத்தத்தினால. அப்புறம் மூணாவது இன்னொன்னு இருக்கு பாருங்க, ரோமர் 8:29-30. ரோமர் 8:29-30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவே இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். அவர் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப பாருங்க, ஏசாமி நம்மளை அழைச்சார், குறிச்சார். கர்த்தர் எப்படி குறிச்சாரு? தாயின் கருவில நம்ம உருவாகிறதுக்கு முன்னாலே நம்மளை குறிச்சார். அப்ப நம்மளை குறித்தவர் என்ன செய்யறாராம்? தெரிந்தெடுக்கிறார், அழைக்கிறார். அழைத்தவர் என்ன செய்யறாரா? நீதிமான் ஆக்குகிறார். அப்ப நம்மளை அழைத்தவர் தான் நம்மளை நீதிமான் ஆக்க முடியும்.
நீ பிரயாசப்படணும், நீ செபிக்கணும். அந்த நீதிமானோடைய வழியில போறதுக்கு இயேசு சுவாமி தான் உதவுவார். ஸோ 3 காரியம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுன்ற ரத்தத்தினால நம்ம நீதிமானாகிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நீதிமானாகிறோம். நம்மளை முன்குறித்து அழைத்தவர் நம்மளை நீதிமானாக்குகிறார். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, அவர் கட்டளையிட்டபடி நீதிமான் யாரு, அந்த நீதிமானுக்கு என்னென்ன கட்டளை கற்பனை கொடுத்துருக்கு அந்த வசனத்தை நல்லா படிங்க. எசேக்கியேல் 18:7-9 வரைக்கும் நல்லா படிங்க. அதில் இருக்கிற காரியங்களை கடைபிடிங்க. அப்படி பிடிக்கும்போது ஆண்டவர் உங்களை நீதிமான் சொல்வார். மற்றவங்க நீதிமான் சொல்ல நீங்கள் நடக்காதீங்க, அது தப்பு. சில சமயம் ரொம்ப உங்களை எக்ஸாஜரேட் பண்ணி மேலே தூக்கி வச்சிருவாங்க, தபால்னு போட்டுருவாங்க. நீ ரைச்சஸ் பிஃபோர் காட், ஆண்டர் முன்னிலையில் நம்ம நீதிமானாக இருக்கணும். அதுக்கு இத்தனை காரியங்கள் இருக்குது. 7-8 வசனத்தில் அதை படித்து அதை நீங்கள் கை கொள்ளுங்க. அப்போ ஆண்டர் உங்களை நீதிமான்கள் ஆக்கிடுவார். நீதிமானுக்கு தானாக நெருக்கம் நீங்கிடும். ஸோ தானாக நீங்கி போயிடும் நெருக்கம். ஜெபிப்போமா? கர்த்தாவே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி சுவாமி. நீங்கள் எங்களோட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நாங்கள் நினைச்சு பார்க்கும்போது நாங்கள் நீதிமான்கள் அல்ல, நாங்கள் நீச கந்த தூசி. ஆண்டவரே, எங்களுடைய ரைச்சஸ்னஸ் கரெக்ட் இல்லை. ஆண்டவரே, உங்களுடைய பார்வையில் நாங்கள் நீதிமான்களாக இருக்கும்படியா எங்களுடைய பாதைகளை நீங்கள் செவ்வாய்ப்படுத்தி எங்களை நீதிமான்களாக்குங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமானாக்கி உமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமா? வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you.